ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதுத்தமிழ்லேருந்து சில வினாக்கள் பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு வந்துடுங்க. 41வது கொஸ்டின், நாணச்சுடருக்கு விளக்கி ஏற்றினேன் நாணருக்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடலடி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பூதத்தாழ்வார் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? விடை பூதத்தாழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொடுங்க. முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்த சமண புலவர். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 215 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. மேற்கூறியவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன், 1 மட்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்சொல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்சொல்லோட எதிர்ச்சொல் வன்சொல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 45வது கொஸ்டின், பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் டி, மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது எதனை போன்றது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ, ஊரணியில் நிறைந்த நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினும் தப்புனல் பலவே என்ற பாடலடி இடம்பெற்ற நூல்? விடை புறநானூறு. புறநானூரில் தான் இந்த பாடலடி இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர்? விடை பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுக்கு விடை டி ஆப்ஷன், இறப்பாருக்கு இல்லை என்று இயைவது காரத்தல் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியென்று முறையும் அன்று, அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று. அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும். ஆதலால் வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இந்த அடியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அப்பரடிகள். குன்றக்குடி அடிகளார் இயற்றிய நூல்களுள் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள். நாயன்மார் அடிச்சுவற்று, குறட்செல்வம், அறிக அறிவியல், ஆலய சமுதாய மையங்கள். இதில் பொருந்தாத நூல்கள் தான் கேட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். 52க்கு ஆன்சரு சி, அறிக அறிவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது எவ்வகை நெறி? ஆப்ஷன் பி, பொது உடைமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜென் எனும் ஜாப்பனிய மொழியின் பொருள் யாது? ஆப்ஷன் டி, தியானம் செய். ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லின் பொருள் தியானம் செய். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வினைகளை கருத்தில் கொள்க. தேன் தமிழ் உருவகம், துன்பக்கடல் உருவகம், முகமலர் உருவகம், கயற்கண் உவமை, மொழி அமுது உவமை. மேற்கண்ட எத்தனை இணைகள் சரியாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 6 இணைகளுமே சரியாக தான் பொருந்திருக்கு. இப்போ உருவகம் அப்படின்னா முதல்ல அந்த பொருளோட உருவம் முதல்ல இருக்கும். உவமைனா உவமை முதல்ல இருக்கும். கயற்கண். சரி, ஆப்ஷன் ஏ தான் ஆப்ஷன் கரெக்ட். 3 இணைகள் தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் தமிழ், இதில் உருவகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான்.
துன்பக்கடல் இது உருவகம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். முகமலர் உருவகம் கரெக்டு தான். கயற்கண் இது வந்து உருவகம் வரும். மொழி அமுது இதுவும் உவமைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இந்த 3 தான் கரெக்டு. ஸோ 3 இணை தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல் என்னும் இக்குறட்பாவில் அமைய பெற்றுள்ள அணி யாது? விடை ஏகதேச உருவக அணி. டி ஆப்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். கர்டிசி என்னும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நற்பண்பு. சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்வதற்கு அரிய செயல்களை ஊரிய நெறிமுறைகளில் செய்து முடிப்பவராக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் உயர்ந்த பண்புடையவர். யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வதற்கு அரிய செயல்களை ஊரிய நெறிமுறைகளில் செய்து முடிப்பவராக வள்ளுவர் எவரை குறிப்பிடுகிறார்னா உயர்ந்த பண்புடையவரை குறிப்பிடுகிறார். 59வது கொஸ்டின். அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் பயனில்லாதது ஆகும். எப்போது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். விடை செயல் சிறப்பு இல்லாதவரிடம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டின் அரணாக வள்ளுவர் குறிப்பிடுபவை எவை? விடை நிலம், நீர், மலை, காடு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம். அவர்கள் வேற்றுமை எதன் அடிப்படையில் உள்ளதென வள்ளுவர் குறிப்பிடுகிறார். விடை பி. தொழில் அடிப்படையில் தான் வேறுபாடு இருக்கும். அவங்கவுங்க தொழிலை வச்சு தான் அவங்கக்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினும் கூட, பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஐயம் தீர ஆராய்தல் வேண்டுமென வள்ளுவர் கூறியவற்றை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் டி. பொருள், கருவி, காலம், வினை, இடம். டி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மிக பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி. நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிப்பிடுபவர் யார்? ஆப்ஷன் ஏ. கற்றவருக்கு முன் கற்றவற்றை தெளிவாக சொல்ல வல்லவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாழ் என்ற சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் சி. வாழ்க்கை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியர், மனிதர், தேனி இது அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எப்போவுமே அகரவரிசையில் உயிரெழுத்துக்கள் வரணும், அதுக்கப்புறம் தான் உயிர் மெய் எழுத்துக்கள் வரணும். அப்படி பார்க்கச்சில இங்கே ஆன்சர் சி. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், பூனை, மான், மாணவன், வௌவால். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள வினைகளில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. விரிந்து, விரித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. மழைக்காற்று வீசியதால் பூவில் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தனி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினைமுற்று வந்து ஆப்ஷன் பி. தனிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். தனிந்து அப்படின்னா வினை எச்சத்தில் வரும். தனிந்து அப்படின்னு, தனிந்தது தான் முற்று அப்படில வரும். தனிந்தல் தல் அப்படி வந்திருந்தாலும் தொழில் பெயர் மாதிரி வரும். தணிக அப்படின்னா வியங்கோள் வினை முற்று மாதிரி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேறுபாடு அறிந்து பொருள் தருக. 69க்கு ஆப்ஷன் ஏ. தாவரம், பீரம் தான் கரெக்ட். மரத்துக்கு இந்த மரம் வந்தால் தாவரம்,
மரம்னா வீரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் வீசின. இதில் நீங்கள் அந்த சிங்குலர் ப்ளூரல் அந்த ஒருமை பன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் இந்த மனம் தான் வாசனையை குறிக்கும். அதே மாதிரி என்கிறது 2 சுழி எண் தான் வரணும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக அமைஞ்சது. பி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண் ப்ளஸ் இல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி கண்ணிலது. சரியான கூட்ட பெயர்களை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 72க்கு ஆப்ஷன் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். மாட்டு மந்தை, கழுதை மந்தை அப்படிலாம் வராது. ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டான பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணதாசன் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவரது இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இவர் இயற்றிய இயேசு காவியம் என்பது இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல். மேற்கூறியவற்றுள் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 இந்த 2 தான் சரி. முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் தான் முதல் அரசவை கவிஞர். இவர் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலை மனம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஏ ஆட்டனத்தி ஆதிமந்தி. இது வந்து ஒரு கண்ணதாசனுடைய நூட்கள் தான். ஆட்டனத்தி அது வந்து சேரமான் காதலி, வனவாசம், இயேசு காவியம் இதெல்லாமே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சே பிருந்தா இயற்றிய நூல்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 75க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மழைப்பொழிவு. இது பொருந்தாத நூல். மகளுக்கு சொன்ன கதை, வீடு முழுக்க வானம், மலைகள் பற்றிய பகிர்தல்கள் இந்த 3 பிருந்தாளுகள் நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காய்தே மில்லத் பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுக. ஆப்ஷன்ஸ் பாருங்க. காந்தியடிகள் உத்லாமி இயக்கத்தை அறிவித்த போது இவர் திருச்சி தூய வளவாணர் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காய்தே மில்லத் என்பதற்கு தன்னலமற்ற தலைவர் என்று பொருள். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகள் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். விடை சி மட்டும் தவறானது. ஆப்ஷன் சி தவறான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், காய்தே மில்லத் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு